अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। ब्राह्मणानां सहस्रकैः समर्थ भोजयेद्भक्त्या पायसापूपदद्भवैः तस्मै प्रेणाति ललितास्वसाम्राज्यं प्रयच्छति. சாஸ்திர போஜன கிரமம் அதுக்கு பாதியில இருந்துட்டு இருக்கோம். இப்ப அம்பாளுடைய பிரீத்திக்காக பூஜைகள் பண்ணணும், ஜபத்தை விடாம பண்ணணும் என்கிறதெல்லாம் பார்த்தோம். அது சிலதெல்லாம் கடைசி வரைக்கும் பண்ணிக்கொண்டே இருக்கணும். இப்ப சந்தியாவந்தனாதிகள் கிரியை இருக்கு, அது எத்தனை நாள் பண்றது சார், ஒரு 10 வருஷம் பண்ணி நிறுத்திக்கலாம அப்படின்னு கேட்க முடியாது. கடைசி வரைக்கும் பண்ணிட்டே இருக்கணுங்கிற. அதே போல பூஜையோ ஜபமோ பிரார்த்தனாவோ பாராயணமோ கடைசி வரைக்கும் பண்ணணும்னு சொன்னா சில பேருக்கு அது சந்தேகமா இருக்கு, நம்மளால முடியுமோங்கிறதுக்காக. ஆகையால் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல சீக்கிரமாக கொஞ்ச நாள்ல முடிச்சு கொள்ளலாம் அப்படிங்கிற, அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கு பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற அபிப்பிராயம் இருக்கிறவாளுக்கு ஜப பூஜாதிகள் ஆன பிறகு இந்த ஒரு பிரக்கிரியை சொல்லியிருக்கு. அதுல இந்த சஹஸ்ர போஜனம் பண்றவளுக்கு தஸ்மை பிரேணாதி லலிதா சாம்ராஜ்யம் பிரயச்சதி. சாம்ராஜ்யம் பிரயச்சதிங்கிறதுக்கு என்ன அர்த்தம், கைவல்யத்தை கொடுக்கிறா அப்படின்னு விசேஷமாக சொன்னோம். சொல்லிட்டு இதுக்கப்புறம் நிஷ்காமத்தேத்தமம் பிரம்மஜானம் அவாப்னோதி என உச்சேத பந்தனாத்தன் அப்புறம். அதனால இது வரைக்கும் சகாமனா இருக்கிறவனுக்கு அம்பாளுடைய பிரீத்தி வந்தவரை அவனுக்கு என்னென்ன வேணும்னு நினைக்கிறானோ அதெல்லாம் கிடைக்கணுங்கிற அபிப்பிராயத்துல இருக்கிறவன். நிஷ்காமனாக எதையும் எதிர்பாராமல் பண்ணி கொண்டிருக்கான் பாருங்கோ, அப்படிப்பட்ட இருக்கிறவனுக்கு தீர்த்தையேற்று நாமசாகத்திர தீர்த்தமுத்தமும் பிரம்மஜானம் அவாப்னோதி. இந்த ஜன்மாவிலேயே அவளுக்கு பிரம்மஜானம் வருது, ஏன உச்சேத பந்தனாத் அப்படின்னு சொல்லப்படுவது. இதற்கு முன்னால இந்த சஹஸ்ர போஜன பிரக்கிரியை இன்னும் முடியல. எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது ஏதோ மனுஷால கூட்ட உட்கார வச்சு அவளுக்கு ஆகாரம் பண்ணி அனுப்பிடுறதுங்கிறது இல்லை. அதுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. ஏன்னா இந்த பிரச்சனை எதற்காக பண்றால் ஒரு காரியத்துக்காக அம்பாளுடைய பிரீத்தி வரணும், லோகத்துல எல்லா விதமான வசதிகளும் எனக்கு வரணும் அப்படிங்கிற அபிப்பிராயத்துல நீங்க பண்றது. அப்ப அதுக்கு எப்படி பண்ணணும்னு ஒரு வழி சொல்லணும். இதுக்கு முன்னால திரிசதி போஜனத்தை பத்தி பேசணும். அந்த திரிசதி போஜனம் பண்ணும் பொழுது முதல் நாள் நித்யா பூஜையை பண்ணிவிட்டு அப்புறம் பண்ணணும்னு. இந்த நிச்சயங்கள் யார்? அம்பாளுடைய காலஸ்வரூபம். தேசம் காலம் 2 விபாகமாக இருக்க இந்த உலகம், ஸ்பேஸ் அண்ட் டைம். இந்த ஸ்பேஸை தான் நீங்க எக்ஸ் கோஆர்டினேட், ஒய் கோஆர்டினேட், Z கோஆர்டினேட் அப்படின்னு கணக்குல பார்த்து ஒரு பொருளானது எங்க இருக்கு ஒரு அப்படி இருக்குது. எங்க இருக்குன்னு இருக்கட்டும், எந்த சமயத்துல எங்க இருக்குன்னு சொல்லணும். சூரியன் காலத்துல பார்த்தா கிழக்குல இருக்கார், மத்தியானம் பார்த்தா உச்சியில இருக்கார், சாயங்காலம் பார்த்தா மேற்குல இருக்கார். என்ன சுவாமி சூரியன் இங்கதான் இருப்பேன்னு சொன்னேன். நான் அப்படி சொல்லிய சூரியன் ஆகாசத்துல இருப்பார், அவ்வளவுதான் சொன்னேன். ஆனா அந்தந்த சந்தர்ப்பத்துல இடம் மாறும். அதே மாதிரி எல்லா பொருள்களையும் பூமி சுற்றி கொண்டு இருக்கிறதுனால, அதே போல உலகத்தில் இருக்கக்கூடியதான மற்ற கிரகங்கள் எல்லாமே சுற்றி கொண்டு இருக்கிறதுனால ஏதாவது ஒரு பொருள் எங்க இருக்குன்னு நம்ம பார்க்கறதே. ஆனால் அதுக்கு என்ன பண்ணணும், வெறும் ஸ்பேஸ மட்டும் தேசம் மட்டும் இருந்தா போறாது,
காலஸ்ய அவச்சேதகத்துவம், காலே தேசஸ்ய அவச்சேதகத்துவம் அப்படின்னு ஒரு ஸ்பேஸ்ன்னு சொன்னா எந்த சமயத்துல எங்க இருக்குன்னு சொல்லணும். அதற்காக அம்பாளுடைய ஸ்வரூபம் எப்படி சொல்லியிருக்கோம்? கால சம்பந்தத்தினால். காலம்னா என்னது? காலம்னா அதான் சார் டைம்னும். இங்கிலீஷ்ல சொன்னதுனால புரிஞ்ச மாதிரி இல்லை. காலம்னா என்னது கொஞ்சம் யோசனை பண்ணணும். காலம்னு சொன்னா பரமாத்மா ஸ்வரூபம் தான். அந்த பரமாத்மா ஸ்வரூபம் சூரியனையும் சந்திரனையும் ஒன்று பண்ணின பிறகு சூர்யா சந்திரமசோ தாதாய பூர்வமா கல்பயது அப்படின்னு போன கல்பத்துல சூரியன் சந்திரன் எப்படி இருந்தாலோ அப்படி கல்பிச்சதுனால அந்த சூரிய சந்திரனுடைய கதியினால நமக்கு பகலிரவுகள் ஏற்படுறது. இந்த பகலிரவை வச்சுண்டு ஒரு தினம்னு வச்சுண்டு அதை நமக்கு தகுந்தா போல நாம் அதை சரி பண்ணிட்டு இருக்கோம். ஒரு காலத்துல கட்டிகைகள் விகட்டிகைகள் இருந்தது. இப்பவும் கல்யாண பத்திரிகைகள் உபநயன பத்திரிகை காலம் இத்தனை நாளிகளுக்கு அப்படின்னு போடுற. அது போடுறவாளுக்கும் புரியல, படிக்கிறவாளுக்கும் புரியல. அது சம்பிரதாயம் போடணும்னு வச்சிருக்கா. அந்த வாத்தியார் ஏதோ குறிச்சு கொடுக்குற அது அப்படின்னு போடுற இருக்கட்டும். அப்படி கவனிக்க வேண்டியதுன்னு ஒண்ணு. இன்னொன்னு இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இப்பொழுது இருக்கக்கூடியதான சமயத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்படி எந்த ஒரு காரியம் ஆகணுமையானா அந்த காரியத்துக்கு தகுந்தா போல ஒரு சமயத்தை குறிக்கிறோம். இந்த சமயமானது சூரியனுடைய நிலை சந்திரனுடைய நிலையை வச்சுட்டு வந்தது. அவ்வளவுதான். சூரிய சந்திரனுடைய ஒரு சாரம் இருக்க பட்சல மூமெண்ட் அதுக்கு தக்கவாறு நாம இந்த செயல் பண்ணும் பொழுது சந்திரன் எங்க இருக்கா சூரியன் எங்க இருக்காரு சொல்றதுக்கா அதான் காலம். அதே மாதிரியே தேசம்னா பூமியில எங்க இருந்துருக்கு அப்படின்னு சொல்லுவோம். நம்ம சொல்லும் பொழுது சாதாரணமா காலத்தைத்தான் முக்கியமா வச்சுட்டு சொல்றோம். பாருங்க, அத்திய பிரம்மண திவ்ய வராதே ஸ்வேதவராக கல்பே வைவத் எல்லாம் காலம் தான். தெய்வ கல்பே கலியுகே பிரதமபாதே ஜம்பூத்வீபே பாரத வல்பே பாரத கண்டே இது மட்டும் தேசம். அதுக்கப்புறம் ஹேமரம்மநாமதம் ஒருத்தரே உத்தர தட்சிணாயனே சிங்க மாசே அப்படின்னு வரிசையோ கார்த்திகை மாசே சுக்லபட்ச இப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இவன் எல்லாம் என்ன சொல்றது? காலத்தை தான் சொல்றது. இந்த அதே மாதிரி இந்த ஒரு சஹஸ்ர போஜனமோ திருகதி போஜனமோ சொல்லும் போது அந்த காலத்தை குறிச்சு அந்த காலமானது அம்பாளுடைய ஒரு கிரந்தத்துல எப்படி சொல்லியிருக்க காலத்தை அம்பாளுடைய சக்திகளா அது இங்க முக்கியமாக எப்படின்னா சந்திரனை தான் பிரதானமா வச்சுட்டு. ஏன்னா அக்னி சூரியன் சந்திரன் 3 பேர் இருந்த போதிலும் முதல்ல ஆக்னேய காண்டம், அதுக்கப்புறம் சௌர காண்டம், அதுக்கு மேல சாந்திர காண்டம். அந்த சந்திரஜான விஜயை தான் ரொம்ப விசேஷம் அப்படின்னு சந்திரனை பிரதானமாக வைத்துக் கொண்டு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இந்த சந்திரனுக்கு 16 திதிகள். அமாவாசையிலிருந்து ஆரம்பிச்சு பௌர்ணமி வரைக்கும், பௌர்ணமியிலிருந்து ஆரம்பிச்சு மறுபடியும் அமாவாசை வரைக்கும். இன்னைக்கு அப்படின்னு சொல்றேன். இன்னைக்கு சஷ்டி, சஷ்டின்னு வச்சதையானால் அது ஒரு திதி. இது சுகபட்சத்துல சஷ்டி இப்படின்னு ஆரம்பிச்சு வரிசையாக இங்கிருந்து காமேஸ்வரி அப்படிங்கிற பகவானி அப்படின்னு வரிசையா நம்ம சொல்ல போறோம். இந்த காலஸ்வரூபமா இருக்கக்கூடியதான சந்திர பிரதானமாக இருக்கக்கூடியதான ஸ்வரூபத்தை முதல்ல பூஜை பண்ணி அதுக்கப்புறம் திருஷ்டி போஜனமோ சாஸ்திர போஜனமோ சொல்ல சொல்லியிருக்க. இதுல எது பிரதானம் எது அப்பிரதானம் எனக்கூடியதான அம்சங்கள் விசாரிச்சுருந்தோம். விசேஷமாக இங்க பூர்வமீமாம்சா சாஸ்திரத்தை வச்சுண்டு முக்கியமாக நம்ம இப்படி பண்ணணும் என்கிறது போன வாரம் சொன்னா. இப்ப அதுக்கு மேல பார்க்கலாம். இயாம்சு விசேஷா தத்ர பிரகரணாத்வேதா தத்ர ப்ரஹஸ்பதி சவத்தில் பிரகரணம் வேறு, அதனால வேறும். அத்திரத்தோ திரிசதி பிரகரணையேவ தூரஸ்த அனுவாதேனா இங்க திரிசதி போஜனமும் சொல்லக்கூடியதான அம்சத்துல முன்சொன்ன அனுவாதத்தை வச்சுண்டு நித்யாபலையே அந்தரங்க விதானா. இந்த நித்யாபலிங்கிறத நித்யாபலின்னு சொன்னா நித்யா பூஜைகள்னு அர்த்தம். அங்க அந்தரங்க விதானா சன்னிதௌத விபாகாரிஜன்யாயேன நவேதா. ஆயால் நித்யாபலி திருஷ்டி போதனையோ சமப்பிராதானியம். நித்யாபலியும் பண்ணணும், திருஷ்டி போஜனமும் பண்ணணும். இதுக்கும் அதுக்கும்
உத்தமமான ஒண்ணு இன்னொன்றுக்கு அங்கம் இல்லை அப்படின்னு சொல்லு. அங்கம்னு சொல்றேன்னா அதுக்கு தனி பலம் இல்லை. சந்தியாவனம் பண்ணும் பொழுது நான் அங்கே பிரதானம் விட்டேன், இதுக்கு தனியா கொஞ்சம் பலம் கொடுக்கணும். ஆடு மண்ணினே அதுக்கு ஒரு பலம் கொடுக்கணும். இன்னைக்கு சஷ்டி பூஜை பண்ணிட்டு இருக்கேன், முதல்ல பிள்ளையார் பூஜை பண்ணிட்டு தான் சஷ்டி பூஜை பண்ணேன். பிள்ளையார் பூஜைக்கு பலம் எங்கே சார்னு கேட்டான். கிடையாது. இப்ப எது பிரதானமோ அதுக்குதான் பூஜையை தவிர அங்கத்துக்கு பலம் இல்லை. இது ஜெனரல் நியாயம். அதே மாதிரி இல்லாமல் நித்யா பூஜைக்கு தனி பலம், திருதி போஜனத்துக்கு தனி பலம் அது சொல்ற. அதனால தஸ்மான் நித்யாபலி திருதி போஜனையோ சாமானிய பிரதானமேவா இப்படி ஒரு காலாருடைய அபிப்பிராயம். சித்தாந்தத்து பலவிதி வாக்கிய பலத்தை சொல்லக்கூடியதான வாக்கியம் நித்யாபலி வாக்கிய அன்வயத்தூ. இந்த ரெண்டும் சொல்றது அன்வயம். உபயாகாங்கா மாத்திராத்வத்தவ்ய, இது அதை எதிர்பார்க்கறது அதை இது எதிர்பார்க்கறதுன்னு சொல்லணும். அப்பதான் வரும். ரிஷதி போஜன வாக்கியத்து சக ஆனந்தரியேனா, ரிஷதி போஜனம் பண்ணணுங்கிற வாக்கியத்துல பிறகு உபயாகாங்கா இது கடித்து தேனைவ சக அன்வையே, அந்த ரிஷதி போஜனத்தோட அன்வை மாறத்தினால் நித்யாபலையே பலவத் அபலம் நியாயேனா, பலவத் சங்கீதில படிச்சுதானே இன்னொன்னு அதுக்கு அங்கம் அப்படிங்கிற நியாயத்தினால பிரதான உபகாரகத்வேனைவ பாவியாகாங்கா நிவృத்தவோ அந்த திருஷ்டி போஜனத்துக்கு உபயோகப்படுறது. அதனால இதுக்கு என்ன பலம்னு நீங்க கேட்கப்படாது. நிவృத்தவோன்னா பலவாக்கியன அன்வயா இது பிரகரணி நிச்சயா நிராபாதா ஏவஞ்ச. அதனால நாமகிருஷ்ணதி பிரகரணே காமேஸ்வரியாதீனாம், காமேஸ்வரி பகவான் சொல்லக்கூடியதான வழிவாசனை இந்த நாமக்களை ஆந்தரானாம் பிரயோக கதனத்திய அசமஞ்சசாதி நிரஸ்தா. இதெல்லாம் நடுவில் இதையே சொல்றேன். திருஷ்டி போஜனம் அதானே சொல்லணும், இதையும் சொல்றேன் அப்படின்னு சொல்லணும் சொல்லப்படாது. ஏன்னா இதுக்கும் பிரயோஜனம் உண்டு. சரி, நித்யாபலே திரிசதா போஜனம் பிரதி பிரகிருதித்வப்பி ஆவார். இல்லை, சில சமயத்துல பிரகிருதியாகும், இது விகிருதியாகும். அதான் பிரகிருதி, இது விகிருதி அப்படின்னு வந்துடும். அப்படி இல்லை. ஏன்னா தைராபியங்கனாதீனாம் சத்யாத்விபவே பக்திகா இது வாக்கியே. இந்த திருஷ்டி போஜனம் பண்ணும் பொழுது அதே மாதிரியே பலி பண்ணும் பொழுதும் நித்யா பூஜனம் பண்ணும் பொழுதும் யாரை கூப்பிட்டுருக்காளோ அவளுக்கு முன்னாலேயே எண்ணெய் இவை எல்லாம் கொடுத்து அவ தலைக்கு குளிச்சுட்டு வரணும்னு சொல்றா. தத்யா விபவிவருந்த பக்திகா இது வாக்கியே தைராபியங்காதேரவ திருஷ்டி போஜனாங்கத்வேன விஜயா. அதனால திருஷ்டி போஜனத்துக்கு அங்கம் இது அப்படி இப்படி குளிச்சுட்டு வந்தவாளுக்கு வாக்கியானாம் அவாந்தர பிரகரணாம் நித்யாபலி அங்கத்தினைவ விதாயகதையா நித்யாபலிக்கு அங்கமாக சொல்லியிருப்பதனால் ததனுவாதேன விபவ பரத்வேன. இதுக்காக ஒவ்வொருத்தரும் இப்படிதான் பண்ணணும் நிர்பந்தம் இல்லை. விபவம் நம்மளால காசு இருக்கு, அழகா பண்ணணும், அம்பா இடத்துல ஒரு பக்தி இருக்கு அப்படிங்கிறவாளுக்கு இது பார்க்கணும். நம்ம ஊர்ல எதையும் எல்லா மணியாக தினந்தோறும் சகல்பங்கள் வரையும் பண்ணித்தான் அம்பாளுக்கு பூஜை பண்ணணும் யாரும் சொல்லலை. எல்லாம் பிருத்திவியாத்மனே கந்தம் கல்பையாத்மான்னு சொன்னா போதும். அம்பாளுக்கு நான் இதை கொடுக்குறேன்னு மனசால நினைச்சா போதும். அம்பாள் அதைதான் எதிர்பார்க்கிறாளே சார். நீங்க 1000 பழங்கள் கொண்டு வந்து கொடுன்னு சொல்றாள. சொன்னா முடியுமா எல்லாராலையும்? உலகத்துல எல்லாரும் ஒரு மாதிரி இல்லையோன்னா ஆகையால் விபவம் இருந்தா பண்ணுங்க, இல்லைன்னா வெறும் மானசிகமான 10 பூஜைகளை பண்ணினாலும் போதும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆகையால் தைல ஆபத்தே பிராபகாபாவாத் வியவஸ்தாயாக புரோவாதானுசாரேன நித்யாபலாதேவ. ஆகையால் இவைகள் என்ன நித்யாபலிக்கு இது அவசியம். சத்ருதி போஜனத்தில் வரல நக சோதகதா பிராப்தி பிரகிருதி விகிருதி பாவத்தை அதுனாத்தியே. பிரகிருதியில பண்ண மாதிரிதான் விகிருதியில பண்ணணும் அப்படின்னு இல்லை. ஏகத்பலா விதா இதனால சாதிச்சா அந்நியாசை வரும். நக இவம் விபவாக்கியே அபியங்க விதி அனுவாத வியவஸ்தா விதி. இதுபோல வைபவம் நிறைய இருக்கு, நிறைய காசு இருக்கு, அழகா பண்ணணுங்கிற ஞானமும் இருக்குன்னு சொன்னா அப்ப என்ன ரெண்டும் விதிச்சா வாக்கிய வேதம் வரும். ஆச்சாதானாம் அர்த்தம் வருவதா சத்தியசகாரணிங்கிற மீமாம்சா நியாயத்தினால வர்பானது அது எப்ப சொல்லுமோ அப்ப என்ன அதுக்கு முன்னால சத்தியசகாரணி உங்களால முடியுமான்னு சொல்லணும்.
ஒருத்தர் கட்டளை இட்டார் குருவானவர் சிஷ்யனுக்கு, என்ன ஏதோ தீர்க்கம் கொண்டா அதை கொண்டா பழம் கொண்டான்னு தீர்க்கிறோம், சந்திர மண்டலத்தை கொண்டான்னு தீவிரான முடியுமோ? ஆகாசத்தில் இருக்கிற சந்திரனை கொண்டு வான்னு சொன்னா அவனால் கொண்டு வர முடியுமோ? இல்ல குரு சொன்னார் ஆர்த்தறதுக்கு ஆர்த்தம் தான் பண்ணித்தானே ஆகணுங்க. ஆட்சாதானாம் அர்த்தம் உருவதாம், இது செய்யக்கூடியதான செயலுக்கு அர்த்தம் சொல்லும் காலத்தில் சக்தி சககாரிணி, இவனால பண்ண முடியுமான்னு பார்த்து தான் சொல்லணும். அப்படி இல்லாம இம்பாசிபிள் திங்ஸ் நீங்க ஆர்டர் பண்ணலையானால் அவன் பண்ண மாட்டான், உங்க ஆர்டர் தான் கேட்டு போயிடும். அதே போல வேதமானது யாருக்கு எது முடியுமோ அவளுக்கு அது சொல்லும், பண்ண முடியலைன்னா அவளுக்கு வேற வழி சொல்லும். அதே போல உங்களால ஒன்றும் பிராயஷ்சித்த கர்மா பண்ணலன்னா பிராணாயாமம் பண்ண போதும். அதோட ஹரி ஹரதி பாப்பான்னு யுத்த சித்தை ரவி கொடுத்தா, யுத்த சித்தாலும் பகவான் நினைச்சா போதும் எல்லா பாப்பங்களும் போகும். இப்ப என்ன சார், என்ன நினைச்சா போறோங்கிற அவளை 1000 ரூபாய் செலவு பண்ணுங்கிறது இருந்தா ஸ்ரத்த இருந்தா பண்ணட்டும், அவனுக்கும் போகும். ஸ்ரத்த இல்ல உங்கள்கிட்ட பண்ண முடியல, என்ன பண்றது, காசு இல்லையே என்ன பண்றதுன்னு, அதனால ஒண்ணும் இல்லை இப்படி நினைச்சாலே போதும். அதனால அதுக்கு தாண்டா போல விகவேசத்தேவ தற்சாமர்த்திய நியாயலபியதையா ததம்சே அனுவாத காமியேதி. இதெல்லாம் நித்திய கர்மாவுக்கு பொருந்தலாம், காமிய கர்மாவுக்கு எப்படி சொல்லியிருக்கோ அப்படிதான் பண்ணணுங்கிறார. அதுக்கும் சொல்ற காமியேபி யதாசக்தி உபபந்தஸ்ய தாந்திரிகை பலதாரதமிய விஷயா ஸ்ரீகாரா. இதையும் உண்டு. ஆனா ஓஹோன்னு பண்ணினவனுக்கு அதிகமான பலம், ஒண்ணும் இல்லாதவனுக்கு பண்ணினவனுக்கு அவனுக்கும் பலம் உண்டு. பலம் இல்லைன்னு சொல்லப்படாது. ஆகையால் பிரகிருதி விகிருதி பாவ ஸ்வீகாரே பிராகரணிக்கம் அங்கம் புருவம். அங்கத்துவம் பிரகரணத்தினால அங்கம் சொல்ல முடியாது. ஏன்னா உத்தரீத்யா விரோதா ஆபத்தியேத, இதுக்கு அது அங்கம்னு சொன்னா விரோதம் வரலாம். அபித்து ஆதி பத்தாத்வாக்கியனைவ அங்கத்துவம் வைமிருக பூர்ணமாசையோரிவ விதீயதே. வைமிருக யாகம் பண்ணிவிட்டு பூர்ணமாக யாகம் பண்ணா இது அதற்கு அங்கமா, அதை அனுப்புறது பண்ணணும். அதே போலயே நித்யா பூஜை பண்ண பிறகு இது பண்ணணும், அவ்வளவுதான். தஸ்மா நித்யாவளி திருசதி போஜனம் பிரதி அங்கத்துவம். இதற்கு பிறகு இதுன்னு சொன்னதுனால திருசதி போஜனம் பண்றதுக்கு முன்னால நித்யா பூஜை பண்ணணும். நகைவம் அதிதேச வாக்கியேவ ஏவம் ஏவ இத்தனைவ சர்வாங்காதிதேசே சித்தே. அதிதேச வாக்கியத்தினாலேயே கிடைக்க புனः ஆதவ் நித்யாவளியும் புரியாது அப்படின்னு இன்னொரு முன்னாலே கிடைச்சதுன்னா 2வது தரம் எதுவும் சொல்லப்படாது. சொல்றது என்ன, ஏவம் பதச்சா இப்படின்னு சொன்னது சன்னிகித கைலாபியங்காதி சன்னிபத்தியோபகாரக அங்க மாத்திர பரத்வா. அது எப்படி பண்ணினோ அதே மாதிரி இவாளுக்கம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு பிரம நிராசாய தத்விவரணார்த்தத்வா. இதோட இது வரைக்கும் பண்ணின பெரிய விசாரம் போயிடுது. இப்ப என்ன சொல்றாரு, அத்திராயம் பிரயோக விதி எப்படி பண்ணணும்னு சொல்றாரு. எப்படி முதல்ல உட்காந்து ஸ்நானம் பண்ணி அம்பாளுக்கு ஜபம் பண்ணி பூஜை பண்ணி அதற்கு பிறகு பிராணாயம் பண்ணி தேசகாலவு சங்கீர்த்தியா சங்கல்பம் பண்ணிட்டு, தேசகாலவு சங்கீர்த்தியா சங்கல்பம் அர்த்தம். ஸ்ரீ மகா திருபத சுந்தரி பிரீத்தியர்த்தம் அம்பாளுடைய பிரீதிதாச்சா அமுக சஞ்சாதை திவசை இத்தனை தினங்களில் அந்த 1000 நாமக்கள்னால பிராமணான் பூஜை என்ன அவளுக்கு பூஜை பண்ணி போஜயிஷ்டே அஸ்க போஜனம் பண்றேன் என்று தற்பூர்வாங்கத்வேனா அதுக்கு பூர்வாங்கமாக நித்யாபலிங்க தரிசே நித்யா பூஜையும் பண்ணுகிறேன் இது சங்கல்பியா சங்கல்பம் பண்ணி புண்ணியாகம் வாதயித்வா புண்ணியாவாதனம்னு சொல்றது ஏன்னா இந்த நாள் நல்ல நாளா ஆகட்டும் அப்படின்னு அவர்தான் புண்ணியாவது. பெரியோர்கள்லாம் சேர்ந்து 4 பேர் நன்னாளா ஆகட்டும், நல்ல சமயமா ஆகட்டும், இங்க இருக்கிறவர்களுக்கு ஸ்ரத்த வரட்டும் அப்படின்னு 4 பேர் சொன்னா அவ்வளவுதான். இதுதான் புண்ணியாவாதனம்னு பேரு. அங்க இருக்கிற மந்திரங்களுக்கு அதுதான் அர்த்தம். ஆனா எதற்காக நம்ம சொல்லிட்டு இருக்கோம்னா இது வீட்டுக்கு ரொம்ப முக்கியம். எல்லோருக்கும் எந்த செயலும் பண்ணும் பொழுது மனுஷாளுடைய மனசு சுத்தமா இருக்கணும். அதனால்தான் புண்ணியாம்பூயா அது சொல்றது. வாசயித்வா சோடக பிராமணா நிமந்திரயே 16 பிராமணால வரிக்கணும். தேசோ ஆகதேசோ அவ வந்த பிறகு பாதான் பிரச்சாரியா பாதங்களை அலம்பி
गंध तैलान्य तैल अभ्यजोर उष्ण दूष्ण कई उष्ण कई श्रमजित्वा எண்ணெய் கொடுத்து அவளை சென்று ஸ்நானம் பண்ண சொல்லி வெந்நீர்ல ஸ்நானம் பண்ணும். ஞாபகத்தோட எண்ணெய் குளிக்கிறப்பெல்லாம் வெந்நீர்ல தான் ஸ்நானம் பண்ணும். உஷ்ணம் அதனால தினந்தோறும் எப்படின்னு சாதாரண தினம் 10 ஸ்நானம் பண்ணும். அது இருக்கு. தலையில எண்ணெய் வச்சிருந்தா வெந்நீர்ல. அதனாலதான் அபியஜ்ய உஷ்ணோதயித்வா ஆசனேஷு உபவேசிய என்ன கிளியரா சொல்ற சந்தேகமே வரக்கூடாது உங்களுக்கு. ஆசனங்களில் உட்கார வச்சிருந்து அவ திலகேஷு துருதேஷு அவ வெறும் முகமா இருக்கக்கூடாது. அவளுக்கு திலகம் வைக்கணும். திலகம் அவளோட சம்பிரதாயத்தை சாரணும். வைஷ்ணவாளா இருந்தா நாம வச்சுப்பா, இருந்தா விபூதி வச்சுப்பா, நடுவுல குங்குமம் வச்சுப்பா. எப்படி விசாரீதி நமோம் தைஹி ஸ்ரீம் ஸ்ரீம் எனக்கூடியதான மந்திர அர்த்தங்கள் இது விசாரின்னு பேர். எப்பொழுதுமே இது மேல விசாரின்னு சொன்னா ஹரீம் ஸ்ரீ 4 மந்திரங்கள்ல ஓமையும் ஹரீம் ஸ்ரீ. அதான் விசாரி மந்திரை காமேஸ்வரியன் தைஹி காமேஸ்வரில இருந்து ஆரம்பித்து காமேஸ்வரியாதி திரிபுர சுந்தரியன் தைஹி அங்க இருந்த கடைசியில் இங்க வருது. தைஹி சதுர்த்தந்தைஹி காமேஸ்வரியை நம. 4வது வேற்றுமை நமஹான்னு வரும்போது நமஸ்வாஹா சதா அலம்பசத் அப்படிங்கிற சூத்திரத்தினால நமசப்தம் வந்தா முன்னால சதுர்த்தி பக்தி வரணும். அதுக்காக சதுர்த்தந்தைஹி நாமபி ஷோடச மந்திரேஷு இப்படி 16 மந்திரங்கள் சொல்லிட்டேன். ஏகைகேன மந்திரேன ஏகைகஸ்மின் பிராமணே. இங்க யாருக்கு பிராமணேன்னு சொன்னதுனால புருஷாளுக்கு தான் நித்யா பூஜை பண்ணணும்னு இருக்கு. புருஷால் கலைக்கிறதுக்கா ஸ்திரீகளுக்கு பண்ணிட்டு இருக்காரு. முதல்ல எப்படி இருந்தது? புருஷாளுக்கு தான். புருஷாளத்துல தான் தேவதைகளை ஆவாகனம் பண்றது. அப்படி புருஷால் எப்படி இருக்குன்னா வேதாத்தியனம் பண்ணிட்டு ஆசார யுக்தாளா இருக்கக்கூடியதான புருஷாளுக்கு பண்றது. அதனால பிராமணே ஏகைகாம் அப்படின்னு வரிசையாக சித்ராய நமஹ திருபுருங்கஞ்சே நமஹ நீலபதாகாய நமஹ விஜயாய நமஹ சர்வமங்களாய நமஹ அப்படின்னு அந்த பேர்ல சொல்லணும். அதனால ஷோடச மந்திரேஷு ஏகைகேன மந்திரேன ஏகைகஸ்மின் பிராமணே ஏகைகாம் திஜினித்யாமா வாக்கிய ஒவ்வொருத்தருக்கும் ஷோடசாரி பதார்த்தானுசமய ரீத்யா பூஜையேத். ஆவாகனம் பண்ணிட்டே பொருள் எல்லாருக்கும் அப்படி இல்லை. ஆவாகனம் அதுல இருந்து ஆரம்பிச்சு அர்ஜம் இதெல்லாம் பண்ணி அர்ஜம் பாத்தியம் ஸ்நானம் இப்படி எல்லாம் அவளுக்கெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அடுத்த பிராமணனுக்கு அப்படி. அதான் பதார்த்தானுசமய ரீத்யா பூஜையே அப்படின்னு சொல்றார். முதல்ல பிரதம பிராமணே ஸ்ரீம் ஸ்ரீம் காமேஸ்வரியை நமஹ. இங்க இருக்கிறது புருஷன். அந்த பிராமணன் இடத்துல காமேஸ்வரின்னு அம்பாளை பூஜை பண்ணிட்டு இருக்காரு. என்னடா பூஜை பண்ணும்போது எங்க பூஜை பண்ணினாலும் ஒண்ணுதான். புருஷாலத்திலையும் பிராமணாலத்திலையும் அம்பாளை ஆவாகனம் பண்ணலாம். இது காமேஸ்வரி பிரதிபத்தி நித்யாமாவாஹயாமி. பிரதிபத்தினா பிரதம. அது அன்னைக்கு காமேஸ்வரி ஆவாகனம் பண்றேன். அதுக்கப்புறம் காமயாமி பூஜையாமி தர்ப்பயாமி நமஹ. இது அஷ்டதான் ஸ்திரத்தை நிச்சய. சில பேர் ஒரு டவுட், அசைல தலையில போடணுமா கால போடணுமா? தலையில சிரத்தில் எதுவும் டவுட் வரக்கூடாது. சின்ன விவகாரங்கள் அர்த்தத்தை எங்க போடணும்? தலையில தான் ஆவாகனாதிகள்லாம் சிரஸ்ல. ஏன்னா அவ சிரஸ்ல அவளுடைய குருநாதர் இருக்க. அப்படி ஒரு யாருக்கும் மனுஷனுக்கு உயிரோட இருக்க பண்றது இல்ல, அவளுடைய குருநாதர் இருக்கத்தான். உங்களுக்கு நான் நமஸ்காரம்னு சொன்னா உங்களுக்கு இல்ல, உங்க இதயத்தில் இருக்கக்கூடியதான அம்பாள். எப்பவுமே நம்ம நமஸ்காரம்னு சொன்னா எதிர்க்க வரும்போது நமஸ்காரம் இந்த கை கூப்பினோம்னு யாரும் இருக்கான் நமக்கு நினைக்கப்படாது. எப்பவுமே யாரு உங்களுக்கு நமஸ்காரம் பண்ணினாலும் நமக்குதான் நமஸ்காரம் பண்ணா நம்ம வசத்தையும் நினைக்கப்படாது. யாருக்கு நமஸ்காரங்கள்லாம் யாருக்கு சர்வதேவ நமஸ்காரா ஏகவம் பிரதி லட்சதி எங்க சார் வருதுன்னா என்ன பண்றதவன ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால யாருக்கு யாரு வணங்கினாலும் அந்த நமஸ்காரங்கள்லாம் யாருக்கு போறது? பகவானுக்கு தான் போறது. அவருக்கு தான் நமஸ்காரம். பல உருவங்களாக பல விதமாக பகவானுக்கு தான் நமஸ்காரம் பண்ற. அதனால நமஸ்காரம் எங்க போகணும்? அச்சதைகள் எங்க போடணும்? இதற்கு. ஆனா பாதுகாம் பூஜையாமின்னு எங்க வருதோ அங்கே பாதுகாப்பு. அதனால இதெல்லாம் எதுக்கு சார் வேண்டாமே ஓடி போயிடலாம் விட்டுலாமே நினைக்க கூடாது.
ஏன்னா ஆக்சுவலா பண்ணணும்னு நினைக்கிறவாளுக்கு ஆச்சாரியோட விஷயம் நமக்கு தெரியணுமோ இல்லையா, மேனுவல் எப்படி எழுதணும்னு சொல்லியிருக்காரு. ஒரு விஷயம் கூட விடப்படாது. அது நீங்க மேனுவல் பிரகாரம் போனீங்கன்னா எங்கேயும் தப்பா போக மாட்டேன். அது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும். மனுஷனுக்கு மிஸ்டேக் வருது எங்க வருது தெரியுமா? நான் ஏதாவது ஒண்ணு 2 ஸ்டெப்ஸ் மிஸ் பண்றான் பாருங்க, ஸ்கிப் பண்ணிட்டு மேல போறான் பாருங்க, அப்பதான் ஒரு 5 வருஷம் அப்புறம் மாட்டிப்பான். இது தெரியாது விவகாரம். ஆனா மகான்கள் எழுதின மேனுவல் மாதிரி பண்ணிடலையானா எத்தனை ஜன்மாக்களானாலும் மிஸ்டேக் வராது. அதான் பிராமணே ஸ்ரீம் ஸ்ரீம் பகமாலின்யை நம. முதல்ல ராமேஸ்வரா இருக்கு, 2வது தினத்துக்கு பகமாலின்யை நம. இது பகமாலினி தியாமாவாயாமி ஸ்தாபயாமி பூஜையாமி தர்ப்பயாமி நம. இது அஷ்டதாமி திருத்தீயாது 1 2 சொன்னேன், 16 சொல்ல முடியுமா? புத்தகம் பத்திக்காக. அதனால திருத்தீயாதி சோழகாந்தேஷோ 3வதுல இருந்து கடைசி வரைக்கும் என்ன பண்றாளாம்? நித்யம் வேருண்டாம் வதிவாசினியும் வஜ்ரேஸ்வரியும் அஷ்டமி சிவதூதீம் ஸ்வரிதாம் குலசுந்தரியும் நித்யாம் நீலபதாகாம் விஜயாம் சர்வமங்களாம் ஜுவாலாமாலினீம் சித்ராம் திரிபுர சுந்தரியும் மகாநித்யா. சித்ரானபுரம் திரிபுர சுந்தரிங்கிறது மகாநித்யா. நடுவில் தான் பட் நீலபதாகாம் விஜயாம் சர்வமங்களாம் ஜுவாலாமாலினீம் சித்ராம் திபரசுந்தரீம் சம்ஸ்தாம் உதகம் சம்வா ஆவாஜ்யா. அப்படியே இல்லை ஆவாகனமணி புனः அனேனைவ பிரவருத்தி கிரமேண. எந்த ஆர்டர்ல ஆரம்பிச்சுள்ளோ அங்கே காமேஸ்வரிலிருந்து ஆரம்பிச்சுன்னா சுக்லபட்சத்துல சித்ரா பதிட்டு, கிருஷ்ணபட்சத்துல சித்ரால இருந்து ஆரம்பிச்சு மறுபடியும் காமேஸ்வரம். அதே மாதிரி அதே லைன்ல அப்படி பிரவருத்தி கிரமேண ஆசன. இப்ப என்ன உட்கார்ந்தாச்சு, ஆசன பாத்திய அர்த்திய ஆச்சமன ஸ்நானானி கல்பயித்வா வசனாபரணே பிரத்யட்சே தத்வா. வஸ்திரமும் நீங்க ஏதோ வஸ்திரம் கல்பையாமனா ஒரு ஜலம் வச்சுட்டேன், போய் வஸ்திரம் கட்டிட்டு வாங்க, எதை கட்டிட்டு வருவோம்? அதாவது வசனாபரணே எப்படி, அது மட்டும் பிரத்யட்சே. அதான் ஒரு ஒரு விஷயம் தெளிவா சொல்றாருந்தா நம்ம கவனிக்கிறோம். அது எல்லாத்தையும் யோசனை பண்ணி பர்ஃபெக்டா எப்படி பண்ணணுங்கிறது பண்ணுவாங்க. அதே வழியா நம்ம போனாலும் அதுவும் தப்பு வராது. வசனாபரணே பிரத்யட்சே தத்வா சம்ஸ்கிருதை சஹேதுகை அவளக்கம் தர்த்திய. எப்படி கந்த புஷ்ப தூப தீபான் தத்வா இவைகளை கொடுத்து சபூப அபூப, இதுக்கப்புறம் சூப அபூப சர்க்கரா ஆஜ்ய பாயச அலாதி விசேஷான்னை போஜயித்வா அவளுக்கு விவரத்தை தகுந்தா போல போஜனம் பண்ணி வச்சு, அதுக்கப்புறம் தாம்பூல தட்சிணா நமஸ்கார பிரார்த்தனானி இவைகள்லாம், அதுக்கப்புறம் விசர்ஜனியானி, அதுக்கப்புறம் அவளுக்கு இடது கையில தீர்த்தமிட்டு அக்ஷத்தை வாங்கி பண்ணணும். விசர்ஜனியானி நீங்க பூஜை பண்ணி கடைகளை யஜ்ஞமணி தந்த தேவான்னு சொல்லி தேவதைய பிராணாயாமம் பண்ணிடணும், நான் பிராண பிரதிஷ்டை பண்ணிடணும், நான் அந்த பிராண பிரதிஷ்டை என்ன பண்றேன் உங்கள்கிட்ட வைக்கிறேன். அதனால பூஜை பண்றோம்னா போட்டோ வச்சுருந்தாலோ கலக்கம் வச்சாலோ விக்கிரகம் வச்சாலோ நம்ம பிராணனை அங்க வெளியில வரும்படி அந்த விக்கிரகத்துல வச்சு பூஜை பண்ணி மறுபடியும் அந்த பிராணனை நம்ம எடுத்துட்டு இருக்கோம். என்ன நமக்கு நம்ம பூஜை பண்றது முடியாது இல்லையா? அதாவது என்ன பண்றது, வெளியில வச்சு பூஜை பண்ணி மறுபடியும் அதை உள்ள வச்சிருந்தது. ஸோ எந்தெந்த தெய்வத்தை பூஜை பண்ணினால கிடைக்கல யாருன்னு உங்க ஆத்மா தான். ஆத்மா தான் எல்லாத்ததும் உற்பத்தியான ஒரு தெய்வம். எல்லா தெய்வங்களும் நம்ம பூஜை பண்ணிட்டு கடைசியில் என்ன எழுதி போறது, நம்ம ஸ்வரூபமா போறது. அதான் அதுக்கு ஆசனாதி சர்வோபகாரேஷ்வபி. அதுலயும் விகாரம் தத தத்தன் மந்திரா தந்தே ஸ்ரீம் ஸ்ரீம் காமேஸ்வரியை நம கந்தான் சமர்ப்பயாமி கந்தா சமர்ப்பயா. எப்படி வரிசா அமிவோ கந்தா ஸ்ரீம் ஸ்ரீம் காமேஸ்வரியை நம ஸ்நானம் சமர்ப்பயாமி ஸ்ரீம் ஸ்ரீம் காமேஸ்வரியை நம தாம்பூலம் சமர்ப்பயாமி. இப்படி ஒவ்வொன்றுக்கும் சொல்லணும். விகாரி விகாரம் ததா தத்தன் மந்திரான் ததந்தே தத்தன் நாமானி சதுர்த்தி நமோந்தானி சொல்லி ததா ஆசனம் சமர்ப்பயாமி நம இத்தியாகாரகா கரணமந்திராக ஊகனீயாக. இந்த மந்திரங்கள்லாம் எல்லாம் எழுதி கொடுக்க முடியாதப்ப ஒண்ணு சொன்ன நீதியெல்லாம் எழுதிக்கிறோம்.
அத்த தைலாபியங்காதிகம் ஆவசியகம். நித்யாபலியில இவளை கொடுக்கணும். இது நித்யாபலி. இது வந்து ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு ரெண்டாவது நாளோ மூணாவது நாளோ ஏவமேவ சஹஸ்ரம் பிராமணான் பௌதய. முதல் நாள சஹஸ்ர பிராமணத்துக்கு முதல் நாள் நித்யா போகுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? சஹஸ்ர பிராமண போஜனம். இப்ப எப்படின்னு ஸ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீமாத்ரே நமஹா, ஸ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீ மகாராஜ்யே நமஹா. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஆவாகனம் பண்ணும் பொழுது ஓமையும் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓமையும் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீ மகாராஜ்யே நமஹா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அவன் என்ன ஹ்ரீம் ஸ்ரீலாம் போடுவோங்கிற ஸ்ரீ மாதரம் ஆவாகயாமி அப்படின்னு ஒவ்வொன்றுக்கு ஆவாகனம் பண்ணும். இது மந்திரேத ஆசனம் சோம்பயாமி நமஹ இத்தியாதய ஆசனாதிரு யதாலிங்கம் மந்திரேதா தைலாபியங்காதிகம் விபவசாலினாம் ஆவசியம். நிறைய காசு இருந்து பண்ணணும்னா பண்ணலாம். அந்நியசாந்து யதாசக்தி எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பண்ணணும். அப்படி பூஜாரம்பே பூர்வபாகஸ்ய சமாப்த உத்தரபாகஸ்ய பாடாதிகம் பூர்வவதேவா. சாஸ்திரம் படிக்கும் பொழுது முதல்ல பூஜா ஆரம்பங்காலத்துல பூர்வபாகம் படிக்கணும். அதே போல ஸ்ரீமாத்திரே மகா ஸ்ரீ மகாராஜ்ய மகா அப்படின்னு பூஜை பண்ணும். கடைசியில உத்தரபாகத்தை வாசிக்கணும். யாரும் பண்றது இல்லை. ஏதோ என்னமோ பண்ணிட்டு இருக்கோம். பக்திக்கு தகுந்தவாறு பலம் உண்டு. ஆனா கிரமம் என்னன்னா முதல்ல பூர்வபாகம் படிச்சு விட்டு பூஜைகள் எல்லாம் பண்ணி முடிச்ச பிறகு அப்புறம் உத்தரபாகம். இம்மிடியா படிக்க வேண்டாம். நீ காரியங்களை படிச்சு எழுதுனா அப்புறம் பண்ணலாமோ பண்ணலாம். பரந்து பதார்த்தான சமயத்து பிரதிசதம் பிரதிபரிசத்வா பிரகரணாந்தரவா. இப்ப என்ன ஒரே நாளைக்கு 1000 பிராமணர்கள் கிடைக்கிறது கிடைக்கவே கிடையாது. 1000 ஸ்திரீகளை கொண்டு வருதுன்னா ரொம்ப கஷ்டம் சார். இப்ப என்ன ஏதோ மெட்ராஸ்ல இருந்துன்றதோ பெரிய ஹாலை புக் பண்ணிட்டு ஜம்முன்னு பண்ணிட்டே இருக்கான். பண்ணலாம், இங்க கிடைக்கல. ஆனா கிராமாந்தரமா எங்க கிடைப்பான்? கஷ்டம் முடியும். தான் பண்றது கஷ்டம், இடம் கஷ்டம். யதாசக்தின்னு வேற சொல்லியிருக்கேன். அப்ப என்ன பண்றதுன்னா ஒரே நாள் ஆயுதம் பண்ண முடியலன்னா ஒரு நாளைக்கு 100 மணிக்கு 100 பேர் மணிக்கு 10 நாள் பண்ணணும். 50 பேர் மணிக்கு 20 நாள் பண்ணணும். 10 பேர் மணிக்கு 100 நாள் பண்ணணும். எப்படி வசதி அதான் சொல்ற. அதான் பிரதி சதம் பிரதி பஞ்சாசத்வா. ஒரு நாளைக்கு 100 இல்ல 50 பிரகாராந்தரேனவா. இல்ல ஒரு நாளைக்கு 1 தான் அப்படின்னு 3 வருஷம் நான் பண்ணிக்கிறேன். ஒவ்வொருத்தர் ஒரு நாளைக்கு ஒருத்தர் தான் கூப்பிடுவேன். அதெல்லாம் நம்மளால முடியும். அவளை வெள்ள வைக்க முடியாது. ஏதோ நம்ம இருக்கிறது நானே கணிச்சு போட்டுக்கிறேன் அப்படின்னாலும் பண்ணுவோம். வேண்டாம் சௌகர்யாயா. சௌகரியத்துக்கு அர்ப்பணாந்தான் புஷ்பாந்தான் வா உபகாரான் பிரவருத்தி கிரமேண தத்வா. முதல் நாள் எப்படி பண்றீங்களோ அப்படியே 1000 பேர் இருக்கு. சில பேர் நமக்கு வேண்டியவளா மாப்பிள்ளை வந்தா அது மாதிரி தனி போஜனம். சாதாரணமான மனுஷால வந்து ஏதோ நம்ம மாதிரி ஏதோ அதுக்கான போறவங்க இருக்கு. ஜாஸ்தி போட்டா வரைக்கும் உடம்பு சரியா வராது. இப்படிலாம் பண்ணக்கூடாது. முதல் நாள் எப்படி பண்ணேதோ அதே மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தரையா சாட்சியா பண்ணக்கூடாது. அதான் என்ன இது சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பாருங்க. அதுக்கப்புறம் இதான் நடக்கும். அஸ்வ பிரதிகிரக நிமித்தக வாருண சதுஷ்கபால புரோடாகமா உள்ளே கதாதர்சனா. இது நீங்க பாட்டுக்கு சொல்லிட்டே இருக்கிறது பிரமாணம் வேண்டாமா? அஸ்வ பிரதிகிரக எப்படி அதிகரமும் உனக்கு பூர்வம் ஒருத்தரும் பிரஜாபதி வருணாய அஸ்வவனையது. பிரஜாபதி வருணனுக்கு என்ன பண்ணினாரா? ஒரு 4 குதிரையை தானம் பண்ணினார். குதிரை அவர்கிட்ட இருக்கு, தானம் பண்ணினார். தானம் பண்ணினது என்னாச்சு? வயது இருந்தாச்சு. எக்கமா வயிறு உப்பி போயிடுச்சு. என்னடா பண்றது அப்படின்னு வருணான் சதுஷ்கபாலான் நிர்வவேது. வருண தேவதாக்கமான 4 கபாலங்களோட சேர்ந்ததான ஒரு யாகத்தை பண்ணினார். வருணபா சாஸ்திரமுச்சதா. அதுக்கு பிறகு இந்த வயசுல ஜலம் நோக்கி போயிருக்கோம் இல்லையா, இது போயிருக்கான். இப்போ ஒரு டவுட். சாதாரணமாக குதிரை தானம் பண்ணோம்னா பண்ணப்படாத கூடாதுங்கிறது தர்மசாஸ்திரம். குதிரையை தானம் பண்ண பிறவி மயில் இருக்கக்கூடியதான ஒரு ஜந்துவை தானம் பண்ணக்கூடாது. என்னன்னா பிறவி மயில் இருக்கிறது என்ன? குதிரை ஒண்ணு இருக்கு, செங்கத்தை ஒண்ணு.
சிம்மு கொடுக்குறேன்னு யாராவது வாங்கி போடலாம். சுவாமி உங்களுக்கு ஒரு சிம்மத்தை கொடுக்குறேன், அப்ப நீங்களும் வச்சு எனக்கு வாங்கினோம்னா இவங்க சாப்பிட்டு என்ன பண்றது? அதனால குதிரையே தானம் பண்ணப்படாதுன்னு தர்மசாஸ்திரம் சொல்றது. இது என்னன்னா, இது வைதிக கர்மாவும் தானம் பண்ணுறேன். லோகத்துல ஃப்ரெண்டா கொடுக்குறான். எப்படின்னு, ராஜாக்கள்லாம் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குற காலத்துல ஒரு 1000 குதிரை கொடுத்தா இருக்கும். மாப்பிள்ளைக்கு ஒரு 50 பேரு, ஒரு 1000 குதிரை, ஒரு 100 யானை இவெல்லாம் கொடுப்பான். அப்ப என்ன, லௌகிக தானம் ஓகே, வைதிகமா இருக்கிற இடத்துல யாகத்துல பண்ணப்படாது. இது ஒரு அதிகம் தீர்மானம் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தானம் கொடுத்த யார் கொடுத்தா? பிரஜாபதி வருணாயா பிரஜாபதியும் வருணனுக்கு கொடுத்த. கொடுத்தது சாதாரணமா தானம் யாருக்கு கொடுக்கிறோமோ, தானம் பண்ணினா புண்ணியம் வருமா பாப்பம் வருமா? புண்ணியம் தான் வரும். தானம் யார் கொடுத்தாலும் அவளுக்கு புண்ணியம், தானம் யார் வாங்கியிருந்தாலும் அவளுக்கு பாப்பம். ஏன்னா அவளுடைய பாப்பத்தை தானே வாங்கிக்கலாம். சரி, ஆனா இங்க என்னடா, இது யாருக்கு வியாதி வந்தது? பிரஜாபதி கொடுத்தா பிரஜாபதிக்கு வயிறு உபி. நியாயமா யாருக்கு வரணும்? தானம் வாங்கிட்ட வாழ்க்கை. அதனால இந்த யாகம் என்னதான், நீங்க மட்டும் ஒரு ஸ்பெஷல் கேஸ். குதிரைய தானம் கொடுத்தா தானம் கொடுத்தவருக்கு தான் பாவம். அதனால அவர் யாகம் பண்ணணும். இது ஒரு குதிரை கொடுத்தா சதுஷ்கபாலமான யாகம். 10 குதிரை கொடுத்தேன்னு வச்சுங்களேன், 40 கபாலம். விவகாரம் என்னென்ன, எத்தனை பண்ணீங்களோ அதே மாதிரி ஒரே மாதிரி பண்ணணும். அதே மாதிரி 1000 பேருக்கு கூப்பிட்டேனால் முதல் நாள் என்ன பண்ணீங்களோ அதே மாதிரியே ஆகாரம் இல்லை, மற்றவை எல்லாம் அதே ஆகாரம் தான் உள்ள வப்ப போயிடும். ஏன்னா இதுல ஒரு விசேஷம் பாருங்க, இன்னைக்கு பிராமணால இன்னொரு நாள் வரலாம். ஒரு நாள் பண்றேன், ஒரு 4 நாள் அப்படின்னா அவளே வரலாம், ரொட்டேட் பண்ணிக்கலாம். வெறும் ஒரே மாதிரி ஒவ்வொரு சாதத்துலையும் இங்க வாழைக்காய் கறியே போட்டுருவேன். அவள் ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க அப்படின்னு அது மாதிரி இருக்கக்கூடாது. அதனால என்னன்னா அதுல இல்லை, பட் ஜெனரலா இதெல்லாம் ஒரே மாதிரி. இந்த சின்ன விஷயம் கூட சொல்றாரு. ததாதர்சனா அஸ்வப்பிரதிகிரக நிமித்தக வாருண சதுஷ்டபாலக புரோடாத பாகுல்யே ததாதர்சனா. ஆகல் நான் சொல்றது ஒவ்வொன்றும் சொல்றதுக்கு ஒரு அத்தாரிட்டி இருக்கு. எதுவும் பூஜை பண்ணிட்டு இருக்கா சார்? இல்ல சின்ன குழந்தை தொப்பு வச்சுட்டு விளையாடுறா போல. இப்பெல்லாம் வச்சுறது இல்லை. என்ன இந்த தொப்பு வச்சுட்டு விளையாடுறதுங்கிறது பெண் குழந்தைகள் ஒரு காலத்துல இருந்தது. அவ பிறக்கிறப்பவே லேடிஸ் கிரிக்கெட்டுங்கிறாங்க. அவளோட கிரிக்கெட் கொண்டாட்டு முழுக்க அது மாதிரி இல்ல. அதனால எது ஒண்ணு எது பண்ணினாலும் ஆச்சாரியார் பிரபஞ்சசார சங்கத்தை பண்ணும் பொழுது சண்மத பிரதிஷ்டாபனாச்சாரியா அப்படின்னு சைவம், சாஸ்திரம், அதே போல கானாபத்தியம், அதுக்கப்புறம் பௌரம், காந்தம், சுப்பிரமணிய சுவாமிக்காக, அதுக்கப்புறம் வைணவம் எனக்கூடியதான 6 தனித்தனியாக மதங்களையும் தயார் பண்ணி ஒவ்வொன்றிலையும் தீட்சை எப்படின்னு என்ன பண்ணணும், என்ன பூஜைகள், என்ன மந்திரங்கள் எல்லாம் எழுதி வச்சிருக்காரு. எவ்வளவு ஒரு பெரிய சகாயம் பண்ணியிருக்காரோ நமக்கு பார்க்கணும். அதை வச்சுட்டுதான் பின்னால் வருது. அதனால்தான் ஆச்சாரியாளுக்கு சண்மத ஸ்தாபனாச்சாரியர். அத்வைதத்தை ஸ்தாபனம் பண்ணல, முன்னாலேயே இருந்தது அத்வைதம். மாண்டூக்கிய உபநிஷத்துல அதுக்கு கௌடபாதரே அர்த்தம் எழுதியிருக்க. ஆனா அத்வைதத்தை பிரச்சாரம் பண்ணின, விஸ்தாரம் பண்ணின. ஆனா 6 மதங்களை பிரித்து நமக்கு கொடுத்திருக்கார். அதான் விசேஷம். அப்படி இருக்கக்கூடியதான அந்த ஆச்சாரியார் பார்த்தீங்கன்னா இதே மாதிரியே பண்ணியிருக்கார். அதனால சஞ்சாயாக புருதத்வ நிவேச நிவேசித்வா விரோதத்தை சாஸ்திர போஜன கண்டன வியாக்கியானே. இதுக்கப்புறம் இந்த சாஸ்திரம் வச்சு விஸ்தாரமாக சொல்லி அஸ்மாபி சமர்ப்பிதத்வாது தற்சமாப்தி பரியந்தம், அது முடிகிற பரியந்தம். அதனால ஒரே நாள்ல பண்றது ஒண்ணு, 10 நாள்ல பண்றது ஒண்ணு, 15 நாள்ல பண்றது ஒண்ணு இருக்கு. ஆனா எத்தனை நாள் நீங்க பண்றதோ அத்தனை நாள் எப்படி இருக்கணும், நீங்க நியமத்தோட இருக்கணும். ஒருவேளை ஆகாரம், கீழே உட்கார்ந்து ஸ்நானம், கீழே படுத்துக்கிறது, இப்படி சில நியமங்கள்லாம் சொல்லி இருக்கு. அந்த நியமங்களை ஃபாலோ பண்ணணும். எட்டு பிரகிருத ஸ்மரியதே சுக்ல பிரதிபதி மகாரத்ய பௌர்ணமஹத்யாவதிக்கிரமாது. சுக்ல பிரதிபதியிலிருந்து ஆரம்பிச்சு, பிரதிபத்து பிரதமையிலிருந்து ஆரம்பிச்சு பௌர்ணமஹத்யவதிக்கிரமாது, பௌர்ணமாதி பரியந்த 15 நாள்.
ஒவ்வொரு நாளைக்கும் 20 பிராமணால் மனைக்கு ஒன்று இருக்கு திருக்கதை போஜனத்துல திவசே திவசே விப்ரா போஜ்யா விசதியா பஞ்ச பேர் வாபி முடியலன்னா ஒரு நாளைக்கு 10 பிராமணாலோ இல்லைன்னா 5 பேரோ திருதி 3 பேரோ இல்ல ஏகேனா ஒருத்தரோ ஏகேன தினமே திரும்சம் விப்ரா இப்படி 360 பேர் விப்ரா சம்போஜம் கிரமாது அப்படின்னு இருக்கு தத்திர பிராமணானாம் திரிசத்யா யுகபதலாவே 300 பேரும் ஒரு நாளை கடக்கலைன்னா பிரத்யம் விம்சதி சங்கரனாமேவ போஜனம் ஒரு நாளைக்கு 20 மணி முக்கிய கல்பா பஞ்சதஸ்யாம் ஏகைகாட்சரஸ்ய இதுக்கப்புறம் திரிசதி போஜனம் பண்ணும் பொழுது அல்லது நித்யா பூஜை பண்ணும் பொழுது ஒவ்வொருத்தருக்கும் அந்த உட்கார்ந்து இருக்கிற பிராமணாலத்தை கதார ரூபா ஏனுமா கல்யாணி ஏனுமா அப்படின்னு திருஷ்டியில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 20 நாமா அப்படி கரெக்டா 15 பேருக்கு 300 நாமா அப்படி பஞ்சதஸ்யாம் ஏகைகாட்சரஸ்ய ஏகைக திதி நித்யாஸ்வரூபத்வேன ஏகைகாட்சர கடிகானாம் விம்சதி நாம்னாம் ஒவ்வொரு நாமாவுக்கும் அப்படி வந்துட்டே இருக்கும் அவைகள்லாம் தத்தேவதாகத்வேன தத்தத்திகாவேவ தத்தேவதா பூஜனத்து யுக்தத்வா இப்படி அந்தந்த திதி நிச்சயத்தை தக்கவாறு அந்தந்த பூஜை பண்ணணும் அப்படின்னு இருக்கு. 15 தின பர்யந்தம் 15 தினங்கள் வரைக்கும் ஸ்வஸ்ய ஆவஸ்யகாபாவே அது ஸ்வஸ்ய அவகாசாபாவே சந்தி அந்நிய அனுகல்பா 15 நாள் கம்ப்ளீட்டா நம்மளை எல்லா காரியம் விட்டு இருக்க முடியாது சார். உத்தியோகம் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு. சில சமயத்துல வேற ஏதாவது பிரதிபந்தகங்கள் வரலாம். அப்ப என்ன பண்றதுன்னு அந்த தம்பி அனுகல்பா இது முக்கியமான மெத்தட். அதை பண்ண முடியலன்னா மித்தவர்களுக்கு வேற ஒரு காரியங்கள் பண்றது. ஏவன்க சாஸ்நாமது அக்ஷர கிரமா பாவே இங்குதான் அக்ஷரங்கள்லாம் இல்லையே. திருச்சதியில 20 நாமாக்கும் ஒவ்வொரு அக்ஷரத்துக்கு 20 நாமா இங்கு இல்லை. அதனால கதிபயேஷாம் தத்தத்யா தேவதா தத்வே மானாபாவேனா அது போல இல்லாதனால பிராகிருத முக்கிய கல்பே பிரயோஜகத்திய தித்யக்ஷதேவதாகத்திய அந்தந்த திதிகளை பூஜை பண்ணணும் இவைகள்லாம் ஒன்றும் கிடையாது. விகிருத அபாவது தத் பிரயுக்தஸ்ய பஞ்சதசபிரேவ தினே கர்ம சமாப்தி ரூபியஸ்ய நியமம் 15 நாள்ல இது போஜனம் முடிச்சு பண்ண 1000 போஜனங்கள் அப்படிங்கிறது இல்லை பவதி. அதைவ சௌரியே கரவு அதனால சௌரியே கரவுன்னு ஆரம்பிச்சு வேற மற்ற விஷயங்களுக்கு போறார். அப்படி இருக்கட்ட இப்படி பண்ணினா என்ன லாபம் அப்படின்னு பண்ண என்ன தரங்கயதி சம்பதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அத்தனை காசையும் கொடுக்கறானா. தரங்கயதி சம்பதம் ததனு சம்ஹரத்யாபதாம் மனுஷருக்கு ஒரு ஆபதையும் இல்லாம பண்றாள். சுகம் விகரதி நிறைய ஐஸ்வர்யத்தை கொடுக்கறா, சுகத்தை கொடுக்கறா. பிரியம் பரிசினோதி ஹந்தி த்விஷா சத்ருநாசம் ஏற்படுவது பிரினோதி துரிதானி சில பாபங்கள் வம்ச பாரம்பரியமா வந்துட்டே இருக்கும். ஏதோ தெரியாம சுமங்கலியை ஏற்க பண்ணியிருப்பா, பசுமாட்டை அப்படியே கொண்டு இருப்பா, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் எவ்வளவு எப்படி நடந்திருக்கும். அது போல இருக்கக்கூடியதான பாபங்கள் அத்தனையும் போயிடுமா இது பண்ணல. அதோட உங்களுக்கு நமஸ்காரம் பண்ண சதா சிவங்கரி சிவே பரே சிவபுரந்திரம் நம அப்படின்னு இதுக்கு பலிதம் அப்படி விசேஷமாக சொல்லியிருக்க. அதோட தனோது க்ஷேமம் சவவதன சௌந்தர்ய லஹரி பரிவாத்தோட சரணிவத்தி மந்தரமரணி அம்பாளுடைய அந்த முகமானது இந்த சிவந்தோட்டோட உங்களுக்கு பிரத்யமாகும். சிந்தூரம் வந்தி சிந்தூரம் பிரபல கவரி பாரதி நிரச்சுஷாம் பிருந்தை பந்தீகிருதமிவ நகீனர்த்த கிரணம் அப்படின்னு அம்பாளுடைய சொரூபத்தை நீங்க பிரத்யமாக பார்க்கலாம். அதனால்தான் இது விசேஷமாக சொல்லியிருக்கேன். ஏன்னா சுலபமான காரியக்கிரமம் இல்ல. 1000 பேருக்கு போஜனம் பண்ணணும்னு கஷ்டம். அது ஒரு நாள் இல்ல, ரொம்ப நாள் இத்தனை நாள் பண்ணத நியமத்தோட நம்ம இருக்கணும். அத்தனையும் வரணும்னா அதுக்கு பலமானது இவ்வளவு விசேஷமாக சொல்லியிருக்கு அம்பாளுடைய ஸ்வரூபம். அப்படி அந்த அம்பாளுடைய பக்தி, அம்பாளுடைய ஸ்வரூபமும் பரமேஸ்வரன் ஸ்வரூபமும்
ரெண்டும் சேர்ந்து இருக்கக்கூடியது சுப்பிரமணிய சுவாமி. ஏன்னா நீ கந்த சக்தியோடியும் அதுவும் அந்த சுப்பிரமணிய சுவாமியத்தும் அந்த பரமேஸ்வரனுடைய வீரியம் அப்படியே வந்து கங்கையில விழுந்து அந்த கங்கையாலேயே தாங்க முடியாம அதை நாணல் காடுல விழுந்து அந்த நாணல் காடுல பிறந்ததான ஒரு சுரூபம் அதெல்லாம் சரவண பவா. நாணல் காட்டுல பிறந்தவர் அவர். அப்படி ஆறா பிரிஞ்சு பிறந்ததான அந்த ஸ்வரூபத்தை கிருத்திகா மாதாக்கள்லாம் ஒன்னா சேர்த்து அது பூஜா 12 கைகள். எதுக்காக 12 கைகள்? வாரி வழங்கணும். உங்களுக்கு பக்தாளுக்கு நிறைய கொடுக்கணும், அவளுடைய மனசுல ஒரு சந்தோஷம் வரணும் அப்படிங்கிறதுக்காக விசேஷமா அப்படின்னு விசேஷம் புராரே தனூஜா. அந்த சுப்பிரமணிய சுவாமி பரமேஸ்வரனுடைய தனூஜா, அவருடைய சரீரத்துடன் அவர் புரஸ்தான் மமாஸ்தான். எங்க முன்னால நிக்கட்டும்ங்கிற வேற ஒண்ணும் நம்ம அவரை கேட்கறது இல்லை. அது வேணும் இது வேணும். அவருடைய ஸ்மரண மாத்திரத்தினாலேயே எல்லா பாவங்களும் எல்லா வியாதிகளும் போறதுன்னு அவரை நினைக்கணும். அவரை மனசால நரச மாத்திரத்தினால அபஸ்மார அபஸ்மாரம் குஷ்டம் இப்படிப்பட்டதான முறை ஜுவரம் கரெக்டா 72 மணி நேரமே கரெக்டா வந்துடும். நிறையாத பார்த்து செக் பண்ணிக்குவோம். அது மாதிரி சில ஜுவரங்கள் இந்த அபஸ்மாரம் மனசுல புத்தி பேர் அடிக்க போயிருக்குங்கிறான். அதுக்கு மருந்து எல்லாம் ஒண்ணும் கிடையாது, தூக்க வைக்கலாம். ஒரு மாசத்தும் தெரியாது. ஆனாலும் என்ன பண்றது, அப்படின்னு அந்த திருச்செந்தூர்ல போலையானால் அந்த இலை ஒண்ணு பன்னீர் இலைன்னு அந்த இலையில விபூதியை போட்டு மேல வீசுவாரு. அவ்வளவுதான். அதை எடுத்து அதை தொட்டாலே போதுமா எல்லா வியாதிகளும் போயிடும். அப்படி சுப்பிரமணிய சுவாமிக்கு அவ்வளவு சக்தி. இந்த சக்தியால் அதனால்தான் அவருக்கு சக்தி தாரம்னு பேரு. சுப்பிரமணிய சுவாமி ஏன் சக்தி தாரம்னு பேர் வச்சிருக்கேன். அவர் கையில சக்தியை கொடுத்துருக்கேன், அம்பாள் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த சக்திங்கிற ஆயுதம் வேலுங்கிற ஆயுதமானது கிடையாது. நம்ம ஊர்ல திரிசூலம் ஆயுதமா இருந்தது, கத்தி இருந்தது, ஜதை இருந்தது, சக்கரம் இருந்தது, இவைகள்லாம் இருந்தது. வேலுங்கிற ஆயுதமானது முன்னால கிடையாது. அம்பாள் என்ன பண்ணினால இவர் கேட்ட போது நான் அந்த தாரகனை கொள்றதுக்காக போயிருக்கேன். திருச்செந்தூர்ல நான் சண்டை போடுற காலத்துல ஒரு இடத்துல போட்டதுமே அம்பு அந்த பக்கத்துல நமக்கு வருது. திருப்பி போட்டா அந்த அம்பு அவளை தாக்கல, தாக்க மாட்டேன். ஏன்னா அதுக்குள்ள அவன் இடம் மாறிட்டாங்க. அம்ப போட்டு அந்த இடத்துல இன்னொரு அண்டத்துக்கு போறான். இப்படி எங்க இடத்தை போய் எப்படி அவனை கொள்றது ஒன்றும் தெரியலையே, மாயாவியா இருக்கானே, மாயாயுதம் பண்றானே அப்படின்னு போய் கேட்டா அப்பா என்ன பண்ணிடலாம், பரமேஸ்வரனை நினைச்சு தன்னுடைய சக்தியை கலந்து வேல் எனக்கூடியதான புதுசான ஒரு ஆயுதத்தை பண்ணி கொடுத்தான். அதான் சக்தி ஆயுதம். அதே போல ராமாயணத்திலேயே உங்களுக்கு சக்தி ஆயுதம் வரும். அந்த சக்தி ஆயுதம் போட்டு அதனால பாரதத்துல கர்ணனிட்ட இருந்தது அந்த ஆயுதம். அப்படிப்பட்டதான் அந்த சக்தி ஆயுதம் இருக்கு. அதை முதல்ல கொடுத்தது அம்மன். அந்த ஆயுதம் இருக்கிறதுனால்தான் அவருக்கு சுப்பிரமணிய சுவாமிக்கு சக்தி தாரம்னு பேரு. அந்த ஆயுதத்தை போட்ட மாத்திரத்தினால என்ன ஆயிடுதுன்னா அவருடைய மாயெல்லாம் போயிடுது, அஜ்ஞானம் எல்லாம் போயிடுது. அஜ்ஞானம் போனதுன்னா அடுத்த கடன் எங்க இருக்கு, மாய போனதுன்னா அவன் எங்க இருக்கான்னு தெரிஞ்ச ஒரே பாடம் போட்டா போயிடுது. இது வரைக்கும் ரொம்ப நாள் பண்ணின யுத்தமானது அம்பாளுடைய அனுகிரகத்தினால ஒரு கணத்துல போயிடுது. அதான் பன்னீர் இலைன்னு சொல்லுவோம். அந்த இலையிலேயே எடுத்து பார்த்தவையானால் அது 12 கோடு இருக்கும். அது மாதிரி 12 கோடு இருக்குமா. அந்த மாதிரி பூஜா அப்படின்னு விசேஷமா இருக்கு. அப்படிப்பட்டதான சுப்பிரமணிய சுவாமி அனுகிரகமும் நமக்கு கிடைக்கும். அம்பாளுடைய அனுகிரகமும் விசேஷமாக இது கிடைக்கும்னு சொல்லி இதை சொல்லிட்டு அதோட நிஷ்காம நிஷ்காமனா இருக்கிறவன் யார் பண்றானோ அவனுக்கு பிரம்மஜானம் அவாப்யதி அவாப்னோதி நமோச்சேத பந்தனாத். அம்பாளுடைய பிரீத்தியினால ஏதோ கிடைக்கிறது கிடைக்கிறது இருக்கட்டும், வரும்பொழுது வேணாம்னு சொல்லல. ஆனா பிரம்மஜானம் மறுபடியும் இந்த சம்சாரத்துல பிறக்காததான ஒரு சொரூபம் கிடைக்கும். இந்த சம்சாரத்துல மறுபடியும் இங்க பிறக்கணும், என்னமா பிறந்தாலும் ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குல்ல, படிக்க புரிய மாட்டேங்கிறது இருக்கு. அது ஒரு கஷ்டம் தான். முழுக்க காசு வரமாட்டேங்கிறதுங்கிற ஒருத்தர், காசு வந்தாலும் அது எப்படி செலவு பண்ணணும் தெரிய மாட்டேங்கிறது சாருங்கிற, பேங்க்ல போட்டா பேங்க் இருக்கான்னு தெரியுதுங்கிறான் விவகாரம் முழுக்க.
நகைக்கடையில சீட்டு கட்டிட்டே இருந்தான். என்னாச்சுன்னு உங்களுக்கு நான் சொல்ல வேண்டாம் எந்த கடை என்ன ஏதுன்னு கேட்டா சார் இப்படி பண்ணினேன் போச்சுன்னா அந்த சொல்றோம் ஐயோன்னு சொல்லும் போது ஏதோ பாவம் தெரியாம போட்டேன்னா பாவம் சேனோ ஏன் அங்கே போட்டேங்கிறாரு. முன்னாலே சொல்லும் போது ஐயோ இங்க போடாது சொல்றோம். ஏன் சார் அங்கே போட்டேன்னுங்கிறான். விவகாரம் முழுக்க அது இருந்தாலும் கஷ்டம் இல்லாதாலும் கஷ்டம் ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கு. எப்படி இருந்தாலும் இருக்கக்கூடியதான கஷ்டங்கள் போகணுமையான மறுபிறகு இல்லாதான ஒரு நிலை இந்த அம்பாளுடைய அனுகிரகத்தினாலும் சுப்பிரமணிய சுவாமியுடைய அனுகிரகத்தினால கிடைக்கும்னு சொல்லி அந்த பிறவியே இல்லாத நிலைக்கு வழி என்ன. இப்ப இது வரைக்கும் இந்த சகச போஜன பிரச்சனை ஆயிடுச்சு. இதனால என்ன பண்ண போறோம்? கேவலமான ஞானத்துக்காக ஒரு வழி ஞானஸ்வரூபம் ஞான பழமா இருக்கக்கூடியதான சுப்பிரமணிய சுவாமியை நினைச்சு இது அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். அடுத்த புதன்கிழமைக்கு நான் ஊர்ல இல்லை. அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமையும் கிளாஸ் வச்சுக்க முடியாது. அதனால அடுத்த வாரம் கிளாஸ் இல்லை. அதுக்கு அடுத்த வாரமாவது 8ஆம் தேதி புதன்கிழமைக்கு மேல்பாகம் விருத்தாசாசனத்துல பார்ப்போம். இந்த வாரம் சனிக்கிழமைக்கு கிளாஸ் இல்லை, ஞாயிற்றுக்கிழமைக்கு தான் கிளாஸ். பஞ்சதசி கிளாஸ் சனிக்கிழமை இல்லை, ஞாயிற்றுக்கிழமை. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமைக்கு குருகுலத்துல காலையில 9 மணிக்கு ஆரம்பிச்சு துவைதாத்வைத சபை நடக்கிறது. முடிஞ்சவா வந்து அதை கேட்டு பலனை அடையலாம்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமைக்கு சாயங்காலம் பஞ்சதசி கிளாஸ். அதுக்கப்புறம் லலிதா சாஸ்திரம் கிளாஸ் அடுத்த வாரம் இல்லை, அதுக்கு அடுத்த